عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. இங்கு மாமன்றத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு வெட்கம் ஈமானின் பாதி. இஸ்லாத்துல பொறுத்தவரையில வெட்கம் என்பது ஈமானின் ஒரு பாதியாக இருக்கும். புகார்ல வந்து இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, அல் ஹயாவு ஷுஅபத்து மினல் ஈமான். வெட்கமாகிறது ஈமானின் ஒரு கிளையாக இருக்கும். ஈமான் இஸ்லாத்தோட சேர்த்து வெட்கத்தையும் ஹதீஸ்ல வருது. அது எப்படி சொன்னா, வெட்கமாகிறது ஈமானின் ஒரு கிளையாகும். ஈமானோடு இஸ்லாம் வெட்கத்தை இணைத்து சொல்கிறது. அல் ஹயாவு ஷுஅபத்து மினல் ஈமான் என்று. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொன்று சொல்லி காமிச்சாங்க, இன்ன லிகுல்லி தீனி குலுகன் வ குலுகுல் இஸ்லாம் வல் ஹயா. எல்லா மதத்திற்கும் ஒரு ஒழுக்கம் என்பது இருக்குது. வ குலுகுல் இஸ்லாம், இஸ்லாத்துல ஒழுக்கம் என்ன தெரியுமா? வல் ஹயா, வெட்கம். இஸ்லாத்துடைய முக்கியமான ஒழுக்கம் என்னன்னு சொன்னா வெட்கம். இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஆணும் சரி பெண்ணும் சரி எந்த அளவுக்கு வெட்கத்தோடு வாழ்கிறார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்கணும். கல்லூரி படிக்கக்கூடிய பெண்களும் சரி, முஸ்லிம் பெண்கள் வெட்கப்படாமல் தன் முகத்தை, அதாவது நிக்காபை தூக்கி போட்டு வெட்கமே இல்லாம ஆண்களோடு சேர்ந்து படித்துக் கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த காலகட்டத்தில் பெண்களும் சரி ஆண்களும் சரி எந்த அளவுக்கு வெட்கம் உடையவர்களாக இருக்கிறார்கள், வெட்கம் அல்லாதவர்கள் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நண்பர்களே. இந்த ஹதீஸ் வந்து இப்னு மாஜா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அறிவிக்கிறார். அதே போல இன்னொரு ஹதீஸ்ல வருது, புகாரில வரக்கூடிய ஹதீஸ், இப்னு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அறிவிக்கிறாங்க, இதா லம் தஸ்தஹி ஃபஸ்னிஅ மா ஷி'த. அதாவது உன்னிடத்துல வெட்கம் என்பது போய்விட்டால் நீ நாடெல்லாம் செய்து கொள் என்று பொருள். இப்போ பகதாதுல ஒரு சம்பவம் வரலாற்றில் எழுதுறாங்க. ஒரு பிச்சைக்கார பெண்மணி ஒருத்தர், அவங்க தெருவுகள்ல கிடைக்கிற சாப்பாடு சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க இடத்துல போய் அந்த பெண்மணி வந்து வேற இடத்துல போய் சாப்பாடு கொடுப்பாங்க, காசு உதவி செய்வாங்க. அந்த பெண்மணி இப்படி வாழ்ந்து கொண்டாந்து இருந்தாங்க. அந்த பைத்தியக்கார பெண்மணி ரொம்ப கொஞ்சம் கொடூரமா மோசமா இருப்பாங்க. ஒரு நாள் அந்த பெண்மணி வந்து திடீர்னு கர்ப்பமாயிடுறாங்க. அந்த நாட்டுடைய காதி அரசன் நீதிபதி அவங்களோட கூட்டு போய் சொல்றான், இந்த பெண்ணை வந்து யாரோ எடுத்து கர்ப்பமாக்கிட்டாங்க, இதை செஞ்சது யாருன்றது கண்டுபிடிச்சு அவங்க தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் சொல்லி அந்த பெண்ணை கொண்டு போய் சொல்றான். அப்படி சொன்னப்ப அந்த காதியோட சலிப்பா ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க வந்து எனக்கு ஒரு 3 நாள் டைம் கொடுங்க, நான் அதுக்குள்ள அந்த பெண்மனை யாருக்கு இந்த மோசடி செஞ்சாங்களோ அவங்க யாருக்கும் கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன்னு அந்த சலிப்பா சொன்னான். சரி, அதே போல அந்த காலை அனுமதி கொடுத்தாரு. 3 நாள் ஆச்சு. பொதுவாகவே எல்லா விஷயங்களும், குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி, ஆபீஸ் பிரச்சனை சரி, எந்த கஷ்டமா இருந்தாலும் சரி, பேசக்கூடிய 2 இடங்கள் தெரியுமா? ஒரு டீ கடையா இருக்கும், அல்ல அந்த டெய்லர் கடையா இருக்கும். உடனே டீ கடை தான் போயிட்டாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சோகத்தை எல்லா கதையும் பேசுவாங்க. அதே போல டெய்லர் கடையும் பேசுவாங்க. அந்த காலத்துல டீ கடை இல்லை, டெய்லர் கடை தான் இருந்துச்சு. அந்த கலிப்பா என்ன பண்ணாரு, அந்த டெய்லர் கடையில போய் உட்காந்து 3 நாள் வேலை பார்த்தாரு. வேலை பார்த்து முடிச்சு 3ஆவது நாள் அந்த காதில சொல்றாங்க, இந்த மாதிரி அந்த தெருல ஒரு எழுத்தாளர் ஒருத்தர் இருக்கார், எழுத்துக்கூட ஒருத்தர் இருக்கார், அவர்தான் அந்த வேலை செஞ்சிருப்பாரு அப்படின்னு சொன்னார். சரி, நான் அவர் கூப்பிட்டு வந்து விசாரிச்சப்ப அவர் உடனே ஒத்துக்கல, நான் என்ன செய்யவே இல்லைங்கிறாரு. நான் அடியை போட்டதுக்கு அப்புறம் ஆமா நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டார். அந்த காதி அந்த கலிப்பா எப்படி இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேட்டோடனே அந்த கலிப்பா சொன்னாங்க, எவன் அந்த எழுத்தாளர் இருக்கார்ல அவன் வந்து எழுதி கொண்டு இருந்தான் நைட் நேரத்துல, இங்கு காலியா போச்சு. அந்த காலத்துல இங்க தொழுத்துல எழுதிட்டு இருப்பான், இங்கு காலியா போச்சு. அவன் வந்து இங்கு வாங்கதான் பக்கத்து கடைக்கு வரான், அந்த கடை மூடிது. என்னடா கடை மூடுன்னு சொன்னோட பக்கத்துல அந்த சாக்கடை கை விட்டு அப்படியே அந்த சாக்கடை தண்ணியில எடுத்து போய் அதை வச்சு மைய எடுத்து எழுதிட்டு இருந்தான். அப்ப இந்த சம்பவம் என்னன்னு சொன்னா, ரசூல் ஹதீஸ் சொன்னாங்கல்ல, இதா லம் தஸ்தஹி ஃபஸ்னிஅ மா ஷி'த. உன்னிடத்துல வெட்கம் என்பது போய்விட்டால் நீ நாடெல்லாம் செய்து கொள். நாடெல்லாம் செய்து கொள்னு சொன்னா அனுமதி கொடுக்குற ரசூலுல்லாஹ்.
நான் தான் செஞ்சிருவேன், இந்த மாதிரி கட்டமா கேவலமா செய்வேன்னு சொல்லிட்டு அந்த ஆதாரமா இந்த சம்பவம் சொல்றான். அவனோட வெக்கம்ன்றது சுத்தமா போயிடுச்சு. நம்ம சாகரத்துக்குள்ள போய் கை விடுறோமே, அசிங்கமா இருக்குமே, வெக்கம்ன்றது சுத்தமா வரவே இல்லை. அப்ப இந்த சம்பவம் என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி பஸ்தியாமா செய்த நீ நாடதெல்லாம் செய்து கொள்வாய் என்று பொருள். அதே போல இன்னொரு ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமிச்சாங்க. அபூ அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அஹ்மதுல வருகிறது. அர்பஉ 4 விஷயங்கள் ஆகிறது. மின் சுனனில் முர்சலீன் நபிமாருடைய குணத்திலிருந்தும் உள்ளது. 4 விஷயங்கள் நபிமாருடைய குணத்திலிருந்தும் உள்ளது. ஒன்று என்னன்னு சொன்னா அத்தர் நறுமணம் பூசுறது. இரண்டாவது நிக்கா திருமணம் முடிந்து கொள்வது. மூணாவது மிஸ்வாக் செய்து கொள்வது. நான்காவது அல் ஹயா வெட்கப்படுறது. நபிமாரோட குணத்தில் இருந்தா வெட்கம் என்பதை வருகிறது அன்பர்களே. சஹாபாக்கள்லாம் போய் ஹஜ்ரத் அபூ சயீத் ஹுத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய் கேட்கறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கம் எந்த அளவுக்கு இருந்தது என்று கேட்டாங்க. அப்ப அவங்க அபூ சயீத் ஹுத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காமிச்சாங்க, அழகா சொல்லி காமிச்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு வெட்கமான விஷயங்களையோ வெட்கமான காரியங்களையோ பார்த்து விட்டால் மிகவும் வெட்கித்து போயிடுவார்கள். இப்ப எந்த அளவுக்கு சொன்னா, இப்ப நம்ம ஏதாவது ஒரு அசிங்கமா காரியம் செய்யறான்னு சொன்னா, ஏன்பா இப்படி செய்யற அப்படின்னு சொல்ற அளவு கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்காக நம்ம இந்த வாயை விட்டு சொல்றோம் அப்படின்றத கூட வெட்கப்படுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க வெட்கப்படும் பொழுது மிகவும் அவங்க முகத்தை அப்படியே சிவந்து போயிடும். ரசூலுல்லாஹ் வெட்கப்பட்டாங்கன்னா அவங்க முகம் அப்படியே சிவந்து போயிடும். அந்த அளவுக்கு வெட்கப்படுவாங்க நண்பர்களே. அதே போல அதே அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காமிக்கிறாங்க, பெருமானாருடைய வெட்கம் எந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னால், ஒரு திருமணம் முடித்த ஒரு பெண் முதலிரவுக்கு போகும்போது எப்படி தன் கணவனை பார்ப்பாலோ, அந்த கணவன் பார்க்கும் பொழுது என்ன எந்த வெட்கம் ஏற்படுமோ அதை விட ஒருபடி மேலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கப்படுவாங்க என்று இதுல சொல்றாங்க. அபூ சயீத் வரலாறு எழுதுறாங்க நண்பர்களே. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு கூட வெட்கப்படுறாங்க என்று சொன்னா, இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஆணும் சரி பெண்ணும் சரி எந்த அளவுக்கு வெட்கத்தோடு வாழ்கிறார்கள் என்று, எந்த அளவுக்கு தப்பாவோடு வாழ்கிறார்கள் என்று நாம் சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே. ஆக அன்புக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு எந்த அளவுக்கு ஹதீஸ் அறிவிச்சாங்களோ அதே போல எத்தனை ஹதீஸ் நாங்கள் சொன்னோமோ அந்த ஹதீஸ் படி வெட்கத்தோடு வாழ்ந்து வெட்கத்தோடு மரணம் பார்க்க அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நல்ல புரிவானாக. ஆமீன். வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.